அதே நேரத்தில் டிஎம்கேட்டையும் எம்பி ஒன்று கொடுக்க வரேன், எம்பி ஒன்று அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க. அதனால் எங்கே எம்பி கிடைக்குதோ அங்கே வந்து எம்பி போயிடுவாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து நம்ம நொண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா, நொண்ணாமலை அண்ணன் மட்டும் இல்லை, இந்த ஃபேக் நியூஸை தாவேக்காக்காரன் பரப்புகிறான், சீமான் அண்ணன் பரப்புகிறாரு, அதிமுக காரங்க பரப்புகிறானுங்க. அது வேறு தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வாட்டி விளக்கம் கொடுத்தாலும் திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதில் SC/ST சப் பிளான் மற்றும் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் போன்றவை என்னன்னே தெரியாது. அதிலும் குறிப்பாக அந்த அண்ணாமலை அண்ணன், தற்கூரி அண்ணன், பெரிய தற்கூரி அண்ணனுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இவை தனியாக வரக்கூடிய பட்ஜெட் என்று அண்ணாமலை சொல்வது உண்மை இல்லை. நான் சொல்ல யூட்டர்னே போட்டிருக்காங்க. எந்த திட்டமும் டைவர்ட் செய்யப்பட்டு மகளிர் உரிமை தொகைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. அப்படி தமிழ்நாடு அரசு சொல்லவும் இல்லை. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் பொது நிதியிலிருந்து பட்டியலின மக்களின் மக்கள் தொகைக்கு இணையான சதவீதத்தில் நிதியை பிரித்து வகைப்படுத்துவதே ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். பொது பட்ஜெட்டிலிருந்து தான் மகளிர் உரிமை தொகை பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு டேட்டாவோடவே அவங்க போடுறாங்க.